ஒரே அசிங்கமாக போச்சு குமார். உனக்கு தான் சூடு சொன்னே இல்லையா? என்னன்னா வந்து நான் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு ஜெர்மன் நம்பர்லேருந்து. நான் எடுத்து பேசினா அவங்க ஜெர்மனில் பேசினாங்க. எனக்கு புரியல. நான் வந்து இங்கிலீஷில் பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து முட்டாள்தனமான ஒரு கேள்வி தான் நான் கேட்டேன். அவன் திருப்பி ஜெர்மனில் பேசினான். எனக்கு சுத்தமாக புரியல. நான் வந்து இங்கிலீஷில் பேசுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா அவன் வந்து கோவமாக வந்துல, இது ஜெர்மனி, நான் எதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பேசணும், நான் ஜெர்மனில் தானே பேசணும், நீங்களும் வந்து ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா ஜெர்மனில் தான் பேசணும், இல்லைன்னா வந்து உங்களை மற்றவங்க கூட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டான். எனக்கு அப்புறமா தான் வந்து புரிஞ்சிச்சு, கரெக்டு தான் அவன் பேசுறது. அவன் ஊரில் இருக்கோம், நம்ம வந்து அவன் லாங்குவேஜ் தான் பேசணும். ஆனால் நம்ம ஊரில் வந்து இது கிடையாது. நம்ம ஊரில் வந்து தமிழில் பேசினா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இங்கிலீஷில் பேசினா வந்து வா சூப்பரில் எஜுகேட்டட் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. இங்கே வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு மாதிரி தோணுச்சு, பாரு நம்ம ஊர்லேயும் அப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல, எல்லாருமே கம்ஃபர்டபுளாக. சில பேர் லாங்குவேஜுக்காகவே வந்து சில பேர்கிட்ட பேசாமல் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் இப்போ அது தோணி நான் எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து இப்போ ஜெர்மன் கற்றுக்கிட்டா தான் எனக்கு வேலை கிடைக்கும். அவன் பேசுறது புரியுற அளவுக்காச்சும் எனக்கு ஜெர்மன் தெரியணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெர்மன் கற்றுக்க ஆரம்பிக்க போகிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு முடிய போகுதுன்னு தெரில. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா?